ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அமளி. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த யூடியூப் சேனல் பேர் அமலிஸ் குக்கிங் அண்ட் விலாக்ஸ். இதுதான் என்னோட யூடியூப் சேனலோட நேமு. நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது எப்படின்னு செய்யலான்னு பாருங்கள். இப்போ வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ வாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கனமான பாத்திரம் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நல்லா சூடு ஏறிட்டோன்னே இந்த சிக்கன் பாயில் பண்ணி வச்சுருக்க எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பாத்திரம் நல்லா சூடாயிட்டோன்னே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு ரைஸ் அளவு தான் செய்ய போகிறேன். தேவையான பொருள் இதில் என்னன்னு பாருங்கள். கேரட்டு ஒரு கேரட் ஃபுல்லாக இருக்கும், இது ஒரு ரைஸ்க்கு. அப்புறம் கோஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். எது இருக்குதோ இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கேப்சிகம் இல்லாமல் அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அது பீன்ஸ் ரொம்ப குட்டி குட்டிஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான சிக்கன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, அதனால் 2 முட்டை போட்டுக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யணும். பயங்கரமாக சூடாக இருக்குது. கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிட்டோன்னு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதால எல்லாருமே இதை செஞ்சு கொடுமா அதை செய்யுமான்றாங்க. அதனால தான் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு ஃபஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்க, இது நல்லா வதங்கணும். இது வதங்கிடுச்சுன்னா அப்படியே காய் ஒன்று போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சில பேர் இஞ்சி பூண்டு இல்லாமல் செய்வாங்க. நான் இஞ்சி பூண்டு இருக்கிறதால இஞ்சி பூண்டு போடுறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வரும். நல்லா அப்படியே பக்காவாக இருக்கும். ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ரைஸ் அளவுன்னு 1 ஸ்பூன் போடும். இப்போ வாங்க காய் போட்டுக்கலாம். கேப்சிகம் போட்டுக்கலாம். ஒரு ரைஸ் அளவு போட்டால நான் கொஞ்சம் வச்சுட்டேன். இந்த காய்க்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறமா நான் ரைஸில் போடுறதுக்கு நான் அளவு சொல்கிறேன். காய்க்கு மட்டும் கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு யூஸ் பண்ணி நல்லா சப்புன்னு இருக்கும். ஆயில் இப்போ கூட பத்தலைன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி. இப்போ மசாலா போட்டோன்னே ஸ்மெல்லு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது டேஸ்ட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, நம்ம சமைக்கிற இந்த ஸ்மெல்லு வச்சே கண்டுபிடிக்கலாம். நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு. ஆனால் பயங்கரமாக இருக்குது ஸ்மெல்லு. சோயா சாஸ் எல்லா கடையிலும் கிடைக்கும். இது எல்லாருமே வாங்கி வச்சு இது யூஸ் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அதனால் இது எல்லா கடையிலும் கிடைக்கும். வாங்கி வச்சுட்டு நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். பசங்களுக்கு என்னது வெளியில் வாங்கி கொடுக்குறது காசை விட இங்கே நம்ம செய்கிறது எவ்வளோ பரவாயில்ல. அதனால நான் எதையுமே கடையில் வாங்க மாட்டேன். நான் முடிஞ்சதெல்லாம் என் பசங்களுக்கு நல்லா செஞ்சுக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்குது சமையல் மட்டும்தான். ஆனால் நான் நல்லா சமைப்பேன். அது நானே சொல்லக்கூடாது. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்ட்டு. சரிங்களா? இப்போ காய் நல்லா வதங்கி வந்துச்சு.
காய் நல்லா ஸ்மெல் பாருங்க பக்காவாக. காய் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம். ஒரு ரைஸுங்கிறதால நான் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசு பெருசாக போட்டால் அது நல்லா இருக்காது. குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டுங்க பொரிச்சுட்டு நம்ம வழக்கமாக கவாப்பு எப்படி போடுமோ அதே தான் இது. கவாப்பு மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து ரைஸ் போடலாம். அடுத்து அப்படியே சில்லி சிக்கன் செய்யலாம். கவாப்பு போட்ட மெத்தட் தான், அதிலே எல்லாமே செய்யலாம். சில்லி சிக்கன் செய்யலாம். எங்கள் வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட் வந்தால் மெயினாக சேர்த்து நாங்கள் சில்லி சிக்கன் தான் செஞ்சு கொடுப்போம். அவங்க செஞ்சு பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக வந்துருக்கு. காசு கொடுத்து எவ்வளோங்க வாங்க முடியும் சொல்லுங்கள்? வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியும். ஒரு பார்சல் ஆனாலும் பத்தாது. நம்ம எவ்வளோ செஞ்சோம்னா இது நல்லா சாப்பிடலாம். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரைஸ் போட்டு நான் என்னென்ன மசாலா போடுறேன்னு பார்த்துக்குங்க. மசாலா தான் மெயின். அளவோடு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு படித்து நம்ம வீட்டில் இருக்கிற ரைஸ் தான் இது. சரி, பாஸ்மதி ரைஸ் இல்லைன்றதுனால நான் இதில் செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம். இந்த ரைஸை 2 பேர் ஃபுல்லாக சாப்பிடலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டுக்கிட்டால நிறைய ரைஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து ரைஸ் போட்டால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்ருக்கேன். இப்போ வாங்க என்னென்ன போடலான்னு பாருங்கள். இப்போ வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம ரைஸ் போடுற அளவுக்கு போடணும். நான் எப்பவுமே கையில் தானே யூஸ் பண்ணுவேன். கையிலே போட்டுங்க. இது மாதிரி 2 போட்டுக்கணும், கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி ரைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கரம் மசாலா வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ வந்து பெப்பர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன். அடுத்து சில்லி பவுடர், ரெட் சில்லி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நிறைய காரம் சாப்பிட்றவங்க நிறைய போட்டுங்க. 2 ஸ்பூன் போட்டுங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். எங்கள் வீட்டுக்காரர் காரமே சாப்பிட மாட்டார். இப்போ வந்து சோயா சாஸ் பாருங்க எவ்வளோ ஊற்றுறேன்ட்டு. 1 ஸ்பூன் இதெல்லாம்னா 2 ஸ்பூன் போட்டு அவ்வளோதான். வந்து கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டேன். ரெட் சில்லி வந்து 1.5 ஸ்பூன் போட்டேன். வந்து 1.5 ஸ்பூன் போட்டேன். அடுத்து வந்து சோயா சாஸ் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்கன்னா பயங்கரமாக இரும்பு வாங்க கடாய் இருந்தால் கூட செஞ்சு செம்மையாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதான். ரைஸ்லேயே நம்ம செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். இது ஏன் போய் கடையில் வாங்கிடும் காசு கொடுத்துட்டு எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு நிறைவாக ஆகாதுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரைஸ் வந்து அப்படியே பொரிஞ்ச மாதிரி இருக்குங்க. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து இது பாஸ்மதி ரைஸில் செய்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்கும். பயங்கர டேஸ்ட்டு பாருங்க. ரைஸ் எண்ணெய் கூட எதுவுமே இல்லை. ஆயில் கூட அதிகமாகவே இருக்காது. இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க கலர்ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. அவ்வளோதான் அங்கே முடிச்சு. இப்போ வந்து நல்லா பண்ணும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க உங்களுக்கு தட்டில் போட்டு பார்த்து பார்க்கறதுக்கு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் சிக்கனோட உங்களுக்கு வேணும் நிறைய சிக்கன் போட்டுங்க. நான் வந்து செஞ்சு காட்டுறதுக்காக நான் கம்மி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக பயங்கர காரமாக இருக்குது.
நல்லா காரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு திட்டு தான் போறாரு. உங்களுக்கு செய்யறதுக்காக நான் நல்லா காரம் போட்டு செஞ்சிருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் பண்ணீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.